சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் நாள் 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே நாம் ஸ்நானங்கள் முடித்து சூரிய பகவான் பிரத்யக்ஷதமாகிய சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்றால் எல்லாவித சிறப்புகளும் கிடைக்கும். அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள் நீக்கக்கூடிய சக்தி இந்த காலையிலே சூரிய தரிசனத்தாலே நமக்கு கிடைக்கிறது. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரிய பகவானையும் வழிபாடு செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் நாம் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்வதோடு இன்று இந்த மாதங்கள் தோறும் வருகின்றதாகிய காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவுக்குரியதாகிய விரதம், திதி வாரியான விரதமாகிய ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி திதியானது மாதத்திலே 2 முறை வரும். ஒன்று வளர்பிறை ஏகாதசி, மற்றையது தேய்பிறை ஏகாதசி. எனவே இந்த ஏகாதசியிலே நாம் விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்களிலே கலந்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு அங்கே துளசி தீர்த்தம் பிரசாதமாக கொடுப்பார்கள். அவ்வாறு துளசி தீர்த்தத்தை நாம் பருகி ஓம் நமோ நாராயணாய நமஹ என்று மனதார பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே செங்கலடி என்கின்றதாகிய பதியிலே பன்னெடுங்காலமாக கோவில் கொண்டு எழுந்தருளி அடியார்களுக்கு வருகின்ற வினைகளை எல்லாம் வேரோடு களைகின்ற விநாயகப் பெருமான் ஸ்ரீ சித்தி விநாயகர் என்கின்ற பெயரோடு கூடிய சித்தி விநாயகர் ஆலயத்திலே நடைபெறுகின்றதாகிய இந்த வருடாந்த மகோற்சவத்திலே இன்றைய தினம் வசந்த உற்சவம் என்கின்றதாகிய வசந்தோற்சவம் ஒரு சிறப்பான உற்சவமாக நடைபெறுவதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த வசந்தோற்சவ நிகழ்ச்சியிலும் சகல அடியவர்களும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் நாளைய தினம் செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்திலே வேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே அந்தந்த ஊர்களிலே உள்ள ஆலயங்களிலே நடைபெறுகின்ற உற்சவங்களிலே எல்லாம் நாம் கலந்து கொள்வதற்கும் பல ஜென்மங்களிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டுமாம். இறைவனுடைய அருள் கிடைத்தவர்கள்தான் இறைவனை சென்று வணங்கி வழிபாடு செய்யலாம். இதைத்தான் மணிவாசகர் சொன்னார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி
அவனுடைய அருள் இருந்தால் தான் அவனுடைய திருவடியை வழங்கலாம். எனவே நாமும் இறையருளை பெறுகின்ற வகையிலே ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சுபம்.